ஒரு பிரபலமான நியூஸ் சேனலில் வந்து ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. டிஆர்பி தேர்வு இனிமேல் நடைபெறாது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. அதாவது கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்னும் சொல்லலை, தேர்வு வாரியம் வந்து அறிவிச்சிருக்கு அப்படின்னும் அவங்க சொல்லலை. ஜஸ்ட் ஒரு நியூஸாக தான் வந்து பரப்பி விட்டுருக்காங்க. முன்னாடிலாம் வந்து வாய் வழி செய்தியாக வந்து பரவும். என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களை வந்து டீமோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது, இது வந்து காசு கொடுத்தா தான் வந்து வாங்க முடியும் அப்படின்லாம் வந்து கிளப்பி விடுவாங்க. அது வந்து ஒருத்தவங்கள டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க பண்ணுற வேலை. இப்போ வந்து பெரிய பெரிய சேனல்ஸே வந்து இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. இது வந்து டீவியேட் பண்ணுறதுக்கான ஒரு வேலையாக கூட இருக்கலாம். நம்ம டிஆர்பி போர்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கே இந்த நியூஸ் தெரியல, இது மாதிரிலாம் நியூஸ் போட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எந்த சேனல், யார் சொன்னது, அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. பட் டிஆர்பியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலதாமதம் இருக்குது. டிஆர்பி வந்து கால்ஃபர் வரத்துக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஆனால் கண்டிப்பாக கால்ஃபர் வரும். அதாவது ஸ்கூல் சிஸ்டம் இருக்க வரைக்குமே கண்டிப்பாக டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ஸ்கூலில் வந்து இயர்லி ஒன்ஸ் ரிட்டையர்மெண்ட் நடக்குது. அப்போ அந்த வேக்கன்சியெல்லாம் எப்படி ஃபில் பண்ணுவாங்க? எக்ஸாம் வச்சு தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். நீங்கள் படிங்க. உங்களோட ஒர்க்கை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து ஒரு காசிப் மாதிரி நினச்சிட்டு விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருங்க. எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே இது மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வரதான் செய்யும். ஸோ அதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஒரு 4 மந்த்ஸ் தான் வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க. அந்த 4 மந்த்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்ச் இருக்கும். ஸோ அதில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுமே வந்து இதுக்கான சரியான விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நியூஸ்லாம் ஒன்றும் நாங்கள் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. முதலமைச்சர் வந்து 27th வந்து டெல்லி போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஃபண்டு வந்து கொஞ்சம் இங்கே நெருக்கடி இருக்கிறதுனால தான் இந்த போஸ்டிங் போகிறதுல கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ அந்த ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறதை பற்றி பேசுகிறதுக்காக தான் போகிறாங்க. அதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து உங்களுக்கு டெட்டு கால்ஃபர் முடிஞ்சு தான் டிஆர்பி வரும் அப்படிலாம் கிடையாது. டெட்டு கால்ஃபர் பண்ணி 1 மந்த் ஆர் 15 டேஸ் அப்படி கூட டக்குன்னு வந்து பிஜிடிஆர்பி கால்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரிலாம் கூட நடந்திருக்கு. ஸோ டெட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த அடுத்து இன்னொரு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காதீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட சிலபஸை வந்து கரெக்டாக இப்போலேருந்தே எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி ஃபுல் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் கால்ஃபர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கரெக்டாக 2 மந்த்ஸ் தான் டைம் இருக்கும். அப்போ வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போலேருந்தே நீங்கள் படித்தா தான் வந்து அங்கே ஃபுல்லாக போர்ஷனை வந்து அப்போ கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா படிங்க. வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.